வணக்கம். ராணி ஸ்வீட்டு சமையலில் இன்றைக்கி பூண்டு குழம்பு எப்படி பண்ணுறதுதான் பற்றி பார்க்க போகிறோம். இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணுறதுனால ரொம்பவே நல்லா இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த குழம்புக்கு வறுத்து அரைக்கக்கூடிய மசாலாவை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு சீரகம், 1 டீஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கோங்க. ஒரு 5-6 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன தக்காளி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதக்கிக்கிடணும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்து வதக்கிக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிடணும். இந்த அளவுக்கு வதக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. மசாலா நல்லா ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் 3 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கடுகு, வெந்தயம் சேர்த்து நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவு சின்ன வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கணும். பூண்டு சின்ன வெங்காயமும் நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கணும். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா வதங்கியிருக்கணும். இதில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கிடணும். காரத்துக்கு தேவையான மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு சைஸு புளியை ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மசாலா எல்லாம் எண்ணெயிலேயே நல்லா வதக்கிடுங்க. பாருங்க, இந்த அளவுக்கு வதக்குனதுக்கப்புறம் கரைச்சி வச்ச புளி தண்ணியை சேர்த்துக்கோங்க. புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவும் 1 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது குழம்பு கொதிக்க கொதிக்க கெட்டியாகும். அதனால் எக்ஸ்ட்ரா 1 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடணும். சேர்த்துட்டு கலந்து விட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வச்சுருங்க. இடையில அப்பப்போ கலந்து விட்டுக்கிடலாம். பாருங்க, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. வெங்காயமும் பூண்டும் நல்லா வெந்திருக்கணும். பாருங்க, வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வெந்திருக்கு. லாஸ்ட்டாக 1 டீஸ்பூன் அளவு வெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்து கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. குழம்பு பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருந்தது. இப்போ கொஞ்சம் திக்காக இருக்குது. குழம்பு ஆறுனுச்சுன்னா இதை விட நல்லா கெட்டியாகும். அதனால் இந்த அளவுக்கு இருக்கட்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.